Okay, children, youth, please switch on your videos, please. எல்லாம் நம்ம ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் டைமில் வீடியோ ஆன் பண்ணி லைவாக கலந்துட்டு நல்லா வந்திருக்கோம். வெரி குட். உன் பேர் என்னப்பா? ஜோயலா? ஜோயலா, இட் வாஸ் வெரி நைஸ். சூப்பராக இருந்தது, நல்லா பண்ணேன். வெரி குட். வெரி இஸ் ரிபிகா, நீ ரொம்ப நல்லா பாடுறமா. ஆனால் என்ன ப்ராப்ளம் தெரியுமா? ஜூமில் ஒருத்தர் பாடும்போது இன்னொருத்தர் பாடினா மேட்ச் டைம் டிஃப்ரென்ஸ் வரும். ஓகே, அப்போது வழி நடத்துகிறவங்களுக்கு கன்டினியூ பண்ண முடியாது, கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால இல்லை நான் தான் ஆஃப் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை. மைக்லாம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா 2 பேர் வேறு இடத்துலேருந்து பாடும்போது சவுண்டு டைம் டிஃப்ரென்ஸ் வரும். ஓகே, இப்போ இதே பாட்டு ஒரு சின்ன பாட்டு பாடலாம். பரிசுத்த ஆவியானவரே பக்தர்கள் துணையாளரே, தெரியுமா அந்த பாட்டு? சரி, உனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டை சொல்லி பார்க்கலாம். எனக்கு தெரியுதான்னு பார்க்குற முதல்ல. ஓகே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அந்த பாட்டு தெரியுமா? சரி, உனக்கு தெரிஞ்ச ஒரு ஹோலி ஸ்பிரிட் சாங் சொல்லி பார்க்கலாம். ஓ பரிசுத்த ஆவியானவரே. ஓகே, ஓ பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே. சரி, இப்போ நான் ஒரு டைமில் பாடுறேன், நீ ஒரு டைமில் பாடுற, தெரியுதா? தெர் வில் பி டைம் டிஃப்ரென்ஸ். ஆக்சுவலாக நீ கரெக்டாக தான் பாடுற, நானும் கரெக்டாக தான் பாடுறோம். அது ஜூமுடைய ப்ராப்ளம். அதனால் ஒருத்தர் லீட் பண்ணும்போது மற்றவங்க வந்து நம்ம மைக் ஆஃப் பண்ணிவிட்டு பாட்டு பாடணும். ஓகே, குட், வெரி குட், நைஸ். நீ நல்லா தான் பாடினேன். ஆனால் பாடுறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும், அதனால தான் நான் தான் ஆஃப் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ப்ரைஸ் தி லார்ட். எல்லோரும் கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணுங்க. ஆண்ட்ரூ, ஆல்ஃப்ரெட், ரூத், ஜான். ஹூஸ் இட்? ஜான் பிரிட்டோவா? இன்ஸ்டார் எங்கே இருக்கிறேன்? மரிய பிரபாகர் கடையில் இருப்பார்னு நினைக்கிறேன். ஓகே, எனிபடி? எல்லோரும் பிரிட்டோ தான். எங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் காணும்பா. பிரிட்டோ ஒருத்தர் கோயில் திருவிழா போயிருக்காங்க, இன்னொரு 2 பேர் ஜாயின் பண்ணுங்க. சரி, வெரி குட். ஓகே, குட். ஓகே, நம்ம லாஸ்ட் வீக் எதை பற்றி நம்ம தியானிச்சோம் ஞாபகம் இருக்கா? எனிபடி? யாரா டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த வாரம் எதை குறித்து தியானித்தோம்? ஃப்ரீயாக பேசணும், தப்பாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஜெய்ஸ்மா சொல்லுமா. ஜெய்ஷா, ஃபெய்த்தா? கேட்கல. ஃபெய்த் தான் அடுத்தமா. வெரி குட். ஃபெய்த்தில் எது வரைக்கும் வந்திருக்கோம் நம்ம? வெரி குட். பிலீஃப் அண்ட் அன்பிலீஃப் வந்திருக்கோம். ஓகே, குட். பிரதர் என்ன எடுத்தாங்க லாஸ்ட் வீக்கு? ஹோலி ஸ்பிரிட் பத்தி எடுத்தாங்க. ஓகே, ஃபைன். பிரதர் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலையா லாஸ்ட் வீக்கு? ரெக்கார்டிங்கில் காணுமே. இதில் மைக் மியூட்டில் இருக்கு பிரதர். ப்ரொவிஷன் பண்ணப்படல பிரதர். நீங்கள் ஓகே. இது கோ-ஹோஸ்ட் வந்து போலிங் பண்ணியிருக்கலாமே, ஏன் பண்ண விட்டாவே? யாருமே இல்லை பிரதர், போலிங் போன வாரம் வரல. அப்படியா? சரி. ஆமாம், ஓகே, அதனால் பண்ணப்படல பிரதர். சரி, ஓகே, குட். ஸோ நான் அதுக்கு முந்தின வாரம் எடுக்கும்போது நம்ம ஃபெய்த்தை பற்றி எடுத்தோம், அதுக்கப்புறம் பிலீஃப் அண்ட் அன்பிலீஃப் பற்றி எடுத்தோம். யாராவது ஒருத்தர் டெஃபினேஷன் சொல்ல முடியுமா? பிலீஃப்னா என்னன்னு சொல்ல முடியுமா? சிம்பிளாக, வாட் இஸ் பிலீஃப்? Faith in action is belief. Very good. மற்றவங்க யாரும் வாயத்திறன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன என்சி ஓல்டு ஸ்டூடெண்ட்லாம் 3 வாரம் கிளாஸ் கட் அடிச்சிட்டியா? பங்க் பண்ணிட்டியா? வெரி குட். ஓகே, ஸோ நம்ம தமிழில் வந்து எல்லாத்துக்குமே நம்பிக்கைன்னு இருக்குது. இங்கிலீஷில் we have faith, we also have belief. ஓகேயா? faith in action is called belief. இன்னொரு வகையில் சொல்ல போனீங்கன்னா, நம்ம கேட்கிற வார்த்தைகளை செயலில் கொண்டு வந்தோம்னா அது பிலீஃப். வாட் எவர் வேர்ட்ஸ் யூ ஆர் ஹியரிங், இஃப் யூ புட்டிங் இன் டு ப்ராக்டிஸ், தென் யூ ஆர் பிலீவிங் தட் வேர்ட். கரெக்டாக? இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, நைட் 6 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே வந்தால் அவங்க மேலே இடி வந்து விழுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் 6 மணிக்கு மேலே வெளியில் வந்தால் என்ன அர்த்தம்? யூ டோன்ட் பிலீவ் தட் வேர்ட், ரைட்? பயந்துட்டு வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்தால் என்ன அர்த்தம்?
அவன் சொன்னதை நம்ம நம்புகிறோன்னு அர்த்தம். கரெக்ட்? இஸ் இட் கிளியர்? ஸோ பிலீஃப்னா whatever words which you are hearing, if you are just following that, if your action follows or if your action corresponds to the word which you are hearing, that is called belief. இப்போ ஏவாள் பிலீவ் பண்ணாங்களா, பிலீவ் பண்ணலையா காட் த ஃபாதருடைய வார்த்தையை? மைக் அன்மட்டி சொல்லணும். அதெல்லாம் பண்ணலையா? எப்படி சொல்கிற பிலீவ் பண்ணலன்னு? அவங்க காட் சொன்னாங்கல்ல, அந்த மரத்தில் உள்ள கனியை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆனால் அவங்க சாப்பிட்டாங்க. குட். ஸோ she didn't believe because her action is not corresponding to the word which she heard. ஸோ இப்போ பிதா சொன்னது ஒன்று, இவங்க செஞ்சது எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். அதனால கடவுளுடைய வார்த்தையை அவர்கள் நம்பவில்லை. அப்போ பாவத்துக்கு முக்கியமான காரணம் என்னது? நிறைய பேர் கீழ்ப்படியாமை அதெல்லாம் தாழ்ச்சி இல்லாமல் எல்லாம் கரெக்டு. ஆனால் ரூட் அன்பிலீஃப் தான். பிதா சொன்னதை நம்பாததுனால கீழ்ப்படியாமல் வந்தது இல்லையா, தவறு செஞ்சாங்க. அப்போ பாவத்துடைய ரூட் எங்கே இருக்குது? வாட் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் எவ்ரி சின்? ரூட் காஸ் ஆஃப் எவ்ரி சின் இஸ் அன்பிலீஃப். ஓகே, யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். ஒரு பாவத்துலேருந்து நம்மளால் வெளியே வர முடியலன்னா அப்போ என்ன அர்த்தம்? we don't believe the word of God னு அர்த்தம். it may be any sin. சரி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். நிறைய நேரத்தில் நம்ம இந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு நம்ம ட்ரை பண்ணுறோம், பட் we are failing. நம்ம என்ன பண்ணுறோம்? we are trying to control the action இல்லையா? இந்த இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, கோவப்படக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். கோவப்படுறதுக்கு ரூட் காஸ் என்னது? பிகாஸ் யூ டோன்ட் பிலீவ். ஸோ எவ்ரி சின்னுடைய ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பிலீஃப் தான். எப்படி எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, நம்ம பைபிள் எது சொன்னாலும் பைபிள் இருக்கான்னு பார்க்கணும். ஆல்வேஸ் யூ மேக் இட் அஸ் அ ப்ராக்டிஸ். இஃப் சம்படி ப்ரீச்சர்ஸ் எனிதிங், அது ஃபாதராக இருந்தால் கூட சரி, பிஷப்பாக இருந்தாலும் சரி, அவங்க சொல்கிறது பைபிளோடு ஒத்து போதான்னு பார்க்கணும். சம்டைம் ஈவன் ப்ரீச் பெரிய பெரிய ஊழியக்காரங்க கூட தவறாக ப்ரீச் பண்ணுறாங்க. தெரியாமல் அறியாமல் கூட ப்ரீச் பண்ணலாம். அப்போ எந்த வார்த்தை சொன்னாலும் பைபிளில் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறது மிக மிக நல்லது. யூ கேன் டேக் ஜான் சாப்டர் 8. John chapter 16 verse 8. Yes, John chapter 16 verse 8. யாராவது படிங்க பார்க்கலாம். ஒருத்தர் தமிழில், ஒருத்தர் இங்கிலீஷில். John chapter 16 verse 8. பாவம் பற்றியும் நீதி பற்றியும் தீர்ப்பு பற்றியும் உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். அர்த்தம் பாவம் பற்றிய அவர்களுடைய கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஓகே, இப்போ ஜீசஸ் என்ன சொல்றாரு? பாவம், நீதி, தீர்ப்பு, இந்த 3 விஷயமும் இந்த உலகத்தினுடைய மக்கள் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஹோலி ஸ்பிரிட் வரும்போது அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்றதை சொல்லிக் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, பாவம் பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. அப்போ என்ன அர்த்தம்? என்கிட்ட நம்பிக்கை கொள்ளாதது தான் பாவம், கடவுளை நம்பாதது தான் பாவத்துடைய ரூட். இஸ் இட் கிளியர்? இந்த வேர்டை கொஞ்சம் கேர்ஃபுல் நீங்கள் மெடிடேட் பண்ணி பார்க்கணும். பாவம் பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. இன் அதர் வேர்ட்ஸ், என்னிடம் நம்பிக்கை கொள்ளாததான் பாவத்துக்கு ரூட் ஆனதுன்னு ஜீசஸ் சொல்றார். யாராவது இங்கிலீஷில் படிங்க பார்க்கலாம். எனி ஒன் ஆஃப் யூ? ஆன்சி, விர்ஜின், பவுல், யாராவது படிங்களா? வேறு யாராவது படிங்க, நோ ப்ராப்ளம். ஒன் ஆஃப் யூ இன் இங்கிலீஷ். ஜோயல், தமிழ் பைபிள் வச்சிருக்கியா, இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கியாப்பா? ஓகே, அப்போ இங்கிலீஷில் படி பார்க்கலாம். When he comes, he will clearly prove to the world what its sin has been, what the way of righteousness is, and how the judgment. What has its sin been? They did not believe in me. What is the way of righteousness? Okay, fine. So what is sin? They didn't believe in Jesus. That is the root of all the sin. Okay, அது என்ன பைபிள்? குட் நியூஸ் பைபிளா?
Gideon's word. குட் நியூஸா? இல்ல கேத்தலிக் வெர்ஷன் ரிவைஸ்ட் கேத்தலிக் வெர்ஷன். ஓகே ஃபைன் ஓகே. RSV நினைக்கிறேன். RSV ஓகே ஃபைன். ஸோ அப்போது சின்னுடைய ரூட் எங்கேருந்து வருது? அன்பிலீஃப்லேருந்து வருது. இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்கள் ஒரு பாவத்திலேருந்து வெளியே வரணும், எதை நீங்கள் கரெக்ட் பண்ணணும்? உங்களுடைய பிலீஃபை கரெக்ட் பண்ணணும். உங்கள் அன்பிலீஃபை கிளியர் பண்ணிவிட்டு பிலீஃபில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக யூ கேன் கம் அவுட் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் சின். உலகத்தில் நிறைய பேர் பாவத்தில் இருக்காங்க. குறிப்பாக நம்ம கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் பாவத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்ம பாவத்தை விட்டுறணும்னு பார்க்குறோம். கரெக்ட் தானே? இன்றைக்கி ஐ திங்க் நீ பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பில் சொன்னேன், நாங்கள் பாவத்தெலாம் விட்டு நல்லா பரிசுத்தமாக வாழணும். நல்லது. பாவத்திலேருந்து வெளியே வரணும், என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு பிலீவ் ஜீசஸ். பட் நார்மல் நம்ம என்ன ட்ரை பண்ணுவோம்? வில் ட்ரை டு கம் அவுட் ஆஃப் த சின். கரெக்டா? இப்படி தான் நம்ம ட்ரை பண்ணுறோம் இல்லையா? பொய் சொல்லக்கூடாது, இந்த தப்பான காரியங்களை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். தட் இஸ் நாட் த ரைட் மெத்தட். வென் யூ ட்ரை தட் யூ வில் ஃபெயில். த கரெக்ட் மெத்தட் இஸ் யூ ஹாவ் டு பிலீவ் த வேர்ட். ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் ஆஃப் காடை நம்ம பிலீவ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வில் கம் அவுட் ஆஃப் த sin. Is that clear? Okay, so Eve பண்ண மிஸ்டேக் என்ன? God the Father asked her to do something and she did something else. அப்போ பிதா சொன்னதை அவங்க நம்பாதனால என்ன பண்ணுறாங்க? இன்னொரு காரியத்தை செய்கிறாங்க. ஸோ unbelief is nothing but doing something exactly against the word of God. Belief is nothing but doing exactly what the word of God is saying. Correct? நம்ம விசுவாச பிரமாணத்துக்கு ஆங்கிலத்தில் தான் சொல்கிறோம், ஐ பிலீவ் இன் காட்னு ஆரம்பிக்கிறோம் இல்லையா? ஐ ஹேவ் ஃபெய்த் இன் காட்னு ஆரம்பிக்கிறது கிடையாது. ஸோ கரெக்ட் தானே? டு யூ நோ ஹவு த அப்போஸ்டல் க்ரீட் கேம்? த பேக்ரவுண்ட் ஆஃப் அப்போஸ்டல் க்ரீட், இந்த விசுவாச பிரமாணம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது எப்படி வந்தது, யார் உருவாக்கணும்னு யாருக்கா தெரியுமா? இப்போது இன்டர்நெட்டில் எது கேட்டாலும் நீங்கள் கூகுள் போகிறீங்கல்ல, ஒரு சின்ன விஷயம் கேட்டால் உடனே ஒரு செகண்ட் நாட்கள் கூகுளில் போய் செக் பண்ணுறீங்க. இந்த மாதிரி காரியத்தை நம்ம செக் பண்ணணும் டவுட் வரும்போது. ஆனால் எல்லா கூகுளில் வந்து ஸ்பிரிச்சுவல் விஷயம் எல்லாமே கரெக்ட் கிடையாது. பட் அட்லீஸ்ட் வி ஷுட் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த ரூட் காஸ், வை திஸ் ப்ரேயர் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். விசுவாச பிரமாணத்தை வந்து நம்ம ஜெபமாலை சொல்லும்போதும் ஃபஸ்ட்டு அதுதான் ஆரம்பிக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஞானஸ்தானம் கொடுக்கும்போது இந்த விசுவாச பிரமாணம் தான் சொல்கிறாங்க. கரெக்டாக? ஒரு குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன கேட்பாங்க? சாத்தானை விட்டு விடுகிறீர்களா, அவனுடைய ஆரவாரங்களை விட்டு விடுகிறீர்களா. அதுக்கப்புறம் பரலோகத்திலும் பூலோகத்திலும் நம்ம விசுவாச பிரமாணத்தில் ஒவ்வொரு லைனாக சொல்லி இதையெல்லாம் நீங்கள் நம்புறீங்களான்னு கேட்பாங்க. கரெக்ட்? ஸோ வை? பிகாஸ் when you believe what is there in the Acts of Apostles or Apostle Creed, அது வந்து பைபிளுடைய பைபிளுடைய சாராம்சம். Again I am telling you, the whole பைபிளுடைய ஷார்ட் வெர்ஷன் தான் இந்த Acts of Apostles. எத்தனை பேர் இது பாலிட்டிக்ஸ் படிச்சிருக்கீங்க? ஆர் இந்தியன் பாலிட்டிக்ஸ், இந்தியன் கான்ஸ்டியூஷன் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? anybody knows? Very good. Joel knows and she knows. Okay, Indian கான்ஸ்டியூஷனில் John, okay, Britta also knows. Preamble ஒன்று இருக்கும் தெரியுமா? Okay. Preamble of Constitution of India. What is the purpose of the preamble? We the people of Indian citizens. எது? We the people of Indian citizens. Oh, revolved. Okay, the preamble main அர்த்தம் என்னன்னா, whatever is coming behind this, after this in the constitution, that should not violate this main principle of the preamble. Okay, அதுதான் இப்போ நம்ம சில பாலிட்டிக்ஸ் என்ன பண்ணுறாங்க, they were trying to change. India is a secular, then social, sovereign country, அது மாதிரி ஒரு வேர்ட் இருக்குது இல்லையா அந்த preamble. They want to remove the secular. Okay, ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் எழுதுனுடைய மெயின் கான்செப்ட் எதை வச்சு எழுதியிருக்காங்கன்றது அந்த ப்ரீஆம்பிளில் இருக்கும். ஸோ வாட் எவர் தே கம் அப் வித் த கான்ஸ்டியூஷன் தட் ஷுட் நாட் வயலேட் திஸ் ப்ரீஆம்பிள். இஸ் தட் கிளியர்? அதே போல் பைபிளுடைய ப்ரீஆம்பிள் வந்து விசுவாச பிரமாணம். கரெக்ட்? ஸோ வாட் எவர் யூ கம் டு கன்க்ளூஷன் இன் த பைபிள், நீ இல்லை பைபிளெல்லாம் படிச்சுட்டு ஒரு கன்க்ளூஷன் வரீங்க, தட் கன்க்ளூஷன் ஷுட் நாட் வயலேட் ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல். இப்போ ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல் சொல்லியிருக்கு, இறந்தோர் வந்து உயிர் தெழுவார்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா, சரீர உத்தானத்தை நாம் விசுவசிக்கிறோம்.
நீ பைபிள் எங்கேயாவது படிச்சுட்டு இல்லை செத்தப்புறம் பாடி ரெசரெக்ட் ஆகாதுன்னு ஒரு கன்க்ளூஷன் வந்ததுன்னா தென் இட் இஸ் ராங். வாட் எவர் யூ மெடிடேட் அண்ட் கம் டு அ கன்க்ளூஷன், இட் ஷுட் நாட் வயலேட் திஸ் அப்போஸ்டல் க்ரீட். அப்போ இந்த அப்போஸ்டல் க்ரீட் யார் கொடுத்தான்றது நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஹவ் இட் கேம் இல்லையா? எப்போ ஜீசஸ் இறந்து பெந்தகோஸ்லாம் நடந்த அப்புறம் அப்போஸ்டல்ஸ் ஆர் சப்போஸ் டு ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் த வேர்ல்ட். இந்த வேத கலாபணி நடக்குது, எல்லாம் வந்து கிறிஸ்டின்ஸை வந்து கொண்டு காலி பண்ணிடலாம் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தே ஆர் சிட்டிங் ஆல் டுகெதர் 12 apostles, they are praying for 10 days, fasting and praying. எல்லாம் நம்ம டிபார்ட் ஆகி போகிறதுக்கு முன்னால் we should carry the same message. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல போய் வேறு வேறு காரியங்களை ப்ரீச் பண்ணக்கூடாது, எல்லாருமே நம்ம ஒரே பாயிண்ட்டை கரெக்டாக ப்ரீச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொரு அப்போஸ்தலரும் ஒவ்வொரு வேர்ட்ஸை சொல்கிறாங்க. ஓகே, அதனால தான் இட் இஸ் கால்ட் அப்போஸ்டல் க்ரீட். த ஒரிஜினல் அப்போஸ்டல் க்ரீட் வாஸ் இன்ஸ்பயர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட், பட் இட் கேம் ஃப்ரம் த மவுத் ஆஃப் த அப்போஸ்டல்ஸ். அதனால தான் அப்போஸ்டல் க்ரீட்ன்றது நம்ம முதல்ல வருது. அதுக்கப்புறம் சர்ச் அதை கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறாங்க. நைசியன் 2 க்ரீட் இருக்கு இல்லையா, ஒன்று அப்போஸ்டல் க்ரீட், ஒன்று நைசியன் க்ரீட்னு சொல்லுவாங்க, NICE. அந்த இடத்துல அது சர்ச் சேஞ்ச் பண்ணது அது. ஸோ பேசிக்லி அப்போஸ்டல் க்ரீட் வாஸ் டோல்ட் பை ஈச் அண்ட் எவ்ரி அப்போஸ்டல். ஒன் வேர்டு வந்து ஒவ்வொரு சென்டென்ஸும் ஒவ்வொரு அப்போஸ்டலாக சொல்லப்பட்டது. ஓகே, அப்போ அது யார் சொல்ல வச்சது? ஹோலி ஸ்பிரிட். அண்ட் தட் இஸ் அ ப்ரீஆம்பிள் ஃபார் த பைபிள் அண்ட் வி ஷுட் நெவர் வயலேட் திஸ். அதனால தான் ஞானஸ்தானத்துக்கு அதை வச்சு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. மொத்த பைபிளை சொல்லி ஞானஸ்தானம் கொடுக்குற மாதிரி. இதில் இன்னொரு பியூட்டி இருக்குது. யாராவது பேய் பிடிச்சவங்களும் விசுவாச பிரமாணம் சொல்ல முடியாது அவங்களால. யூ காட் இட். பேய் ஓட்டுறவங்க அந்த காலத்தில் நிறைய பேர் இந்த ஜபத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒருத்தர் பேய் பிடிச்சிட்டு இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது ஈஸியஸ்ட் மெத்தட் என்னென்னா, விசுவாச பிரமாணத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் மிஸ்டேக் இல்லாமல் எதையும் விட்டு போகாமல் சொல்லணும். பேய் பிடிச்சவங்களாம் நார்மலாக சொல்ல முடியாது. ஓகே, பாதியில் விட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? உள்ளே தேவையில்லாத ஒருத்தன் இருக்கிறான்னு அர்த்தம், துரத்தி விடணும். ஏன்? சரி, இதுக்கு ஒரு டீப்பான மீனிங் உண்டு. இப்போது ஞானஸ்தானம் எப்படி கொடுக்கப்படுகிறது? இந்த ஃபஸ்ட்டு 2 வார்த்தை தான், சாத்தானை விட்டு விடுகிறீர்களா, அதனுடைய 6 வாரங்களே விட்டு விடுகிறீர்களா, மற்ற எல்லாமே விசுவாச பிரமாணத்தில் உள்ள வார்த்தைகள் தான். எப்போ விசுவாச பிரமாணத்தை நம்ம கரெக்டாக அறிக்கை பண்ணுறோமோ, டெவில் ஹேஸ் நோ ஹோல்ட் ஓவர் யூ. ஞானஸ்தானத்தில் என்ன நடக்குது? இருளின் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு மனிதனை கடவுளுடைய வல்லமையினால் ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வரார். அப்போ இந்த விசுவாச பிரமாணத்தை சொல்லும்போது இருளுக்கு அந்த மனிதன் மேல் எந்த ஒரு அதிகாரமும் இருக்க முடியாது. இஸ் தட் கிளியர்? கொலோசியர் 1:13 நினைக்கிறேன். ஒரே செகண்ட், ஐ ஜஸ்ட் செக் தட் ஒன். Colossians chapter 1 verse 13. Yeah. வேற ஒருத்தர் தமிழில் படிங்க, ஒருத்தர் இங்கிலீஷில் படிங்க. Who has delivered us from the power of darkness and hath translated us into the kingdom of his dear Son. Okay, who hath delivered us from the power of darkness and hath translated us into the kingdom of his dear Son. So God the Father delivered us from the power of darkness. இருளில் இருந்த மக்கள் அந்த ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே எப்போ வராங்க? டிப்பிக்கலாக நம்ம சர்ச்சை பொறுத்த வரைக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது வராங்க. அப்போ ஞானஸ்தானத்தின் போது இந்த வார்த்தையை குறிப்பாக பயன்படுத்துறதுக்கு முக்கியமான காரணம், இருளின் அதிகாரம்னு சொல்லும்போது சாத்தானின் அதிகாரத்திலிருந்து ஒளியின் ராஜ்யமாக இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு கொண்டு வரப்படுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ப்ரேயர் தான் இந்த விசுவாச பிரமாணம். இதை வந்து ஒருத்தன் சொல்லும்போது, கரெக்டாக சொல்லும்போது, டெவில் cannot possess that person. Praise the Lord. ஹலோ, யாரும் பிரேஸ்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பிடிக்கலையா? இது பிடிச்சிருக்கா? யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா? நெக்ஸ்ட் டைம் ஏதாவது பேய் பிடிச்சி ஆடிச்சுன்னா என்ன செய்யணும்? ஒழுங்காக 2 சாட்டையை வச்சு 2 போட்டு ஒழுங்காக விசுவாச வரணும்னு சொல்லின்னு சொன்னால் சரியாக போயிடும். உள்ளே இருக்கிற பேய் ஓடி போயிடும். கரெக்டாக? யாராவது ஒருத்தர் பேய் பிடிச்சவங்க இதை சொல்லி அவங்க ஒன்று கரெக்டாக சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் யாராவது சொல்கிறாங்க எனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி, விசுவாச பிரமாணத்தை சொல்லி ஒழுங்காக சொன்னாங்கன்னா பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். சிலது பேய் இல்லாமலே பேய் பிடிச்ச மாதிரி ஆக்ட் பண்ணுற ஆளுங்களாம் இருக்கிறாங்க உலகத்தில். சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்துலேயும் இருக்கிறாங்க சிலர்.
அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? நிறைய பேய் பிடிச்சுன்னு சொல்கிறதுல பாதி பேர் பொய் பேய். வீட்டில் இருந்து ஏதாவது ஏமாத்துறதுக்கு, பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக பேய் பிடிச்ச மாதிரி நடிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் கிறிஸ்தவ மக்களாக இருக்கவங்க அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அது ஒரு ஈஸியஸ்ட் டூல் என்னது? விசுவாச பிரமாணத்தை சொல்கிறது. நான் ஒரு 2 இயர்ஸ் முன்னால் இந்தியாவுக்கு வந்திருக்கும் போது ஒரு சகோதரி அப்படி தான், அவங்க பயங்கர பக்தி. நான் அப்படியே வாயை திறந்தாலே அந்நிய பாஷையில் தான் பேசுவேன்னு சொல்லி ரொம்ப இதாக பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, கிட்ட போகும்போது லைட்டாக ஆட ஆரம்பித்தாங்க. அப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, இது ஏதோ கதை அடிக்கிறாங்க. சரி, அப்போ தான் இது அப்போஸ்தலர் கிரீடை சொல்ல சொன்னேன். பாதியை விட்டு சொல்கிறாங்க, முழுசாக சொல்ல முடியல அவங்களால. ஓகே, அதுக்கப்புறம் இயேசு நாமத்தில் ஓடிப்போ சாத்தானும் பொத்துன்னு கீழே விழுந்தாங்க. அதோட பேய் ஓடி போச்சு. எத்தனை பேருக்கு பேய் ஓட்டுறதுக்கு தைரியம் இருக்குது? அதனால் லெஃப்ட் சைடில் அந்த பக்கம் யார் இருக்கிறது? இப்போ இதில் ஸ்க்ரீனில் தெரியலையே. ஜோயல், உன் பக்கத்தில் யார் இருக்கிறது? உன் பிரதரா? ஓகே, உடம்பு சரியில்லை. உடம்பு சரி. ஓகே. See, every Christians are supposed to cast out devils. It is our right, it's our duty. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பேய் ஓட்டுறது நம்முடைய டியூட்டி. அதுக்கு பயப்படக்கூடாது. நம்ம போனால் பேய் பயப்படணும். கரெக்டா? யாரும் வாயை திறக்கணுங்கிறீங்கப்பா. ஹலோ, கிறிஸ்தவனை பார்த்தா பேய் பயந்து ஓடணும்பா. அப்போ தான் நம்ம கிறிஸ்தவம், இல்லைன்னா வெட்டுன்னு அர்த்தம். கரெக்டா? when we enter into a place, devil should afraid about us. ஆஹா, வந்துட்டானான்னு ஓடணும். அப்போ தான் நம்ம உண்மையான கிறிஸ்தவர்கள். ஏன்? பிகாஸ் ஜீசஸ் இஸ் இன்சைட் ஆஃப் அஸ். இஃப் வி லிவ் அ ப்ராப்பர் கிறிஸ்டியன் லைஃப், தென் devil should afraid about us. Praise the Lord. ஓகே, ஸோ நம்ம விசுவாசத்துலேருந்து ஆரம்பித்தோம். பிலீஃப் அண்ட் அன்பிலீஃப். அங்கேருந்து நம்ம வி கம் டு இந்த ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போசல். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போசல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுபோல் அந்த பிலீஃப் நம்ம கரெக்டாக இறை வார்த்தையை ஆக்ஷனில் கொண்டு வரணும். அதுதான் பிலீஃப். அதே போல் எல்லா பாவத்துக்கும் ரூட் வந்து அன்பிலீஃப். நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கிறிஸ்தவர்கள் பாவத்திலேருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறது முக்கியமான காரணம், they don't focus on belief and unbelief, they focus on action. இதை நான் செஞ்சிடக்கூடாதுன்னு செஞ்சு ட்ரை பண்ணி they will fail. 100% they will fail because they are not doing as per the word of God. So word of God says very clearly, unbelief is the root for all the sin. அப்போ நம்ம அந்த அன்பிலீஃபை நம்ம எடுக்கணும். ஃபெய்த்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை கிளியர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக we will be completely a free Christian. Good. இப்போ டவுட்னா என்னது? நம்ம பிலீஃப் அன்பிலீஃப் பார்த்தோம். டவுட்னா என்னது? பிலீஃப் இல்லாத டவுட்டா? ஒரு மாதிரி இருக்கும் செய்து எல்லாமே இருக்குது ரெண்டுக்கு நடுவில் வரும், ஆனால் வராதா? இருக்கிற மாதிரி ரியாலிட்டி பார்க்குறப்ப நமக்கு சில क्वेश्चंस வரும் அந்த பிலீஃப்ல. you're very close. Okay, see, whenever you believe something, okay, or whenever you believe a truth, some question comes exactly opposite to that belief. Okay, when I'm note பண்ணிக்கோங்க. Whenever you believe something in the Bible, whenever you believe a truth from the Bible, you can put it like that. Whenever you believe a truth from the Bible, that truth will be questioned by the devil. Whenever you believe a truth, bracket la Bible, whenever you believe a truth, a question about the truth will come in your mind. நாம் எப்பொழுது ஒரு சத்தியத்தை நம்புகிறோமோ அந்த சத்தியத்துக்கு எதிராக ஒரு கொஸ்டின் நம்ம மைண்டில் வரும். அந்த உண்மைக்கு எதிராக ஒரு கொஸ்டின். இந்த கேள்வியை எழுப்புறது சாத்தான். அதை நோட் பண்ணிக்கோங்க. This question is brought by the devil. Whenever you believe a truth, a question will arise in your mind, and that question is brought by the devil, and that is called doubt. உதாரணமாக, you take Adam and Eve. ஆடம் அண்ட் ஈவுக்கு ஒரு
ட்ரூத் சொல்லப்பட்டது. என்ன ட்ரூத்து? இந்த மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா நீங்கள் இறந்து போயிடுவீங்க. இஸ் த ட்ரூத். தே பிலீவ்ட். ஆனால் ஒரு கொஷின் கேட்டாங்களா? அதுதான், இல்லை சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. ஓகேயா? அதே போல் whenever you believe a truth, exactly opposite of that, a doubt will, question will come in your mind. உதாரணமாக, Jesus already healed you. So if you believe that Jesus healed you, then you will get healed. இதை நம்ம பிலீவ் பண்ணும்போது அது வரைக்கும் உடம்புல வலி கம்மியாக இருந்திருக்கும், அன்றைக்கி தான் வலி அதிகமாக தெரியும். உடனே மைண்டில் வரும், ஓஹோ இது உண்மையில் போக்குதே. ஸோ whenever you believe a truth, a question will come, arise in your mind, questioning that truth, and that is called doubt. இந்த டவுட் இருக்கிற வரைக்கும் your prayer will not be answered. When you are praying for something and if you have this doubt, this question in your mind, your prayer will not be answered. பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது. Take James chapter 1 verse 5 and 6. ஜேம்ஸ், யாக்கோபு 1வது அதிகாரம் 5-6 இறைவசனங்கள். 5-6, 6-7. யாக்கோபு 1 6-7, 6 and 7. யாராவது படிங்க பார்க்கலாம். ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 6 and 7 or 8, 6, 7, 8. தமிழ் யாராவது படிக்குமா? James chapter 1 verse 6, 7, 8. Anyone in Tamil? ரீபிகா படிக்கிறியா? சரி, நானே படிக்கிறேன். என்ன எல்லாம் யோசிக்கிறீங்க? தமிழில் எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் பசங்க. ஓகே, படிமா. ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும். ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலைக்கடிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள். எனவே இத்தகைய இருமனமுள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காதிருக்கட்டும். புரியுதா? யார் படிச்சு? விர்ஜினா? ஓ, தமிழ் படிப்பியா நீ? வெரி குட், வெரி குட். பரவாயில்லையே, கத்தார் பசங்க தமிழ்லாம் படிக்கிறாங்க. குட். அப்போது டபுள் மைண்டு வருது இல்லையா? அந்த வசனம் என்ன சொல்லுது? எப்போ உங்களுக்கு டவுட் வருதோ, ஒரு ஜெபம் ஜெபிக்கும்போது உங்களுடைய நம்பிக்கையோடு ஐயப்பாடுனா டவுட்னு அர்த்தம். ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுது ஐயப்பாடு, டவுட் இல்லாமல் ஜெபிக்கணும். இந்த டவுட் வந்தவங்க அவருடைய சிந்தனைகள் காற்றினால் அலைக்கழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள். எனவே இத்தகைய இருமுனமுள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடமிருந்து எதையாவது பெற முடியும் என நினைக்காதிருக்கட்டும். டோன்ட் ஈவன் திங்க் தட் யூ வில் கெட் சம்திங் ஃப்ரம் காட்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார் ஜேம்ஸ் 1. ஸோ 6 and 7, 8 தமிழ். இங்கிலீஷில் யாரை படிங்க பார்க்கலாம். யாராவது இங்கிலீஷில்? ஜேம்ஸ் சாப்டர் 1, 6, 7, 8. எனி ஒன் ஆஃப் யூ? என்ன ஆன்சி? படிங்க. But let him ask in faith, nothing wavering, for he that wavers is like a wave of the sea, driven with the wind and tossed. For let not that man think that he shall receive anything of the Lord. Okay, next one. A double-minded man is unstable in all his ways. இப்போ 2-3 விஷயம் சொல். When you are wavering in your mind, that is called doubt. Okay, when you are wavering in your mind, you will not. என்ன சொல்லியிருக்கு? Let not that man think that he shall receive anything of the Lord. கடவுளிடமிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள முடியும் என்று எதிர்பார்க்காமல் இருக்கட்டும், நினைக்காமல் இருக்கட்டும் இருக்கு. அடுத்தது, டபுள் மைண்டட் மேன் இஸ் அன்ஸ்டேபிள். ஸோ த மொமெண்ட் யூ ஹாவ் அ டவுட், யூ ஹாவ் டபுள் மைண்ட் இல்லையா? நடக்குமா நடக்காதா? வி ஹாவ் டபுள் மைண்ட். இந்த டபுள் மைண்ட் இருக்கிறவங்க ஜெபத்தில் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. நிறைய நேரத்தில் மக்கள் ஜெபித்து கிடைக்காம போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? தே ஹாவ் டவுட். அதனால தான் மார்க் 11:23 பார்த்தோம்னா, டேக் மார்க் 11:23 இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எல்லாம். மார்க் சாப்டர் 11 verse 23.
அதில் என்ன சொல்லியிருக்கு, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் போய் விடு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி, வித்தவுட் டவுட். when you say something without doubt, with faith, அவர் சொன்னவாறே நடக்கும். இப்போது ஒரு மலையை பார்த்து நம்ம பெயர்ந்து போய் கடலில் போய் விழுனா நடக்கும். எப்போ? when there is no doubt in your mind. Verily, verily, I say unto you, that whosoever shall say unto this mountain, be thou removed and be thou cast into the sea, and shall not doubt in his heart, but shall believe that those things which he saith shall come to pass, he shall have whatsoever he said. அப்போ நம்பிக்கையோடு சொல்லும்போது உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி சொன்னோம்னா நீ சொன்னவாறு நடக்கும் சொல்லி ஜீசஸ் சொல்கிறார். அப்போ நம்ம சொல்கிற காரியங்கள், நம்ம ஜெபிக்கிற காரியங்கள் நடக்காமல் போச்சுன்னா என்ன முக்கியமான ப்ராப்ளம்? நமக்கு உள்ளத்தில் ஒரு டவுட் இருக்குதுன்னு அர்த்தம். அப்பா குடிக்க விட்டுருவாரா விட மாட்டாரா, இப்படி டவுட்லேயே ப்ரேயர் பண்ணோம்னா கூட 2 பேருக்கு போட்டு வருவார். ஓகே, அப்போ நம்ம எதை குறித்து ஜெபிக்கிறோமோ அதை குறித்து டவுட் வரக்கூடாது. நான் பாஸ் ஆவனா ஆக மாட்டேனா, ஆண்டவர் கேட்டால் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, எனக்கு இந்த சப்ஜெக்ட் சரியாக புரிய மாட்டேங்குது, ஜெபிச்சா நடக்குமா நடக்காதான், இந்த டபுள் மைண்ட் யூ ஷுட் நாட் ஹேவ். அப்போ இந்த டபுள் மைண்ட் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னது? டவுட் மைண்டில் வருது. கரெக்டாக? இப்போ இதை வெளியில் போனால் என்ன பண்ணணும்? இந்த வேவரிங் மைண்ட் நம்மகிட்ட இருந்து போகணுன்னா என்ன பண்ணணும்? இன் அதர் வேர்ட்ஸ், யூ ஆர் பிலீவிங் அண்ட் யூ ஆல்சோ அன்பிலீவிங். 2 இருக்குது. நம்பிக்கையும் இருக்குது, அவநம்பிக்கை ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குது. இருக்க முடியுமா அப்படி? Can a person have belief and unbelief? Yes, uncle. Yes. How about other children? Can a person can have belief and unbelief? ஒரே இடத்துல நம்பிக்கையும் அவநம்பிக்கையும் இருக்க முடியுமா? Yes, uncle. How about others? Okay, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஸ்டோரி தான். நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம் நினைக்கிறேன். நான் எடுக்கும்போது மார்க் சாப்டர் 9 verse 24 நினைக்கிறேன். மார்க் சாப்டர் 9 verse 24 or 27. மார்க் 9:24. இந்த ஸ்டோரியில் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு நிகழ்ச்சி. ஜீசஸுடைய டிசைப்பிள்கிட்ட ஒரு அப்பா ஒரு பையனை கூப்பிட்டு வராரு. அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குது, அவனால் பேச முடியல, அவங்களால ஓட்ட முடியல. அப்புறம் ஜீசஸ் வரும்போது ஜீசஸ்ட்டை கொண்டு வந்து காமிக்கிறாங்க. ஜீசஸ் என்ன கேட்குற, எவ்வளோ நாள் இந்த பையனுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு கேட்குறாங்க. சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த அப்பா என்ன சொல்கிறாரு, உங்களால் ஏதாவது முடிஞ்சால் செய்யுங்க, இஃப் யூ கேன் டூ சம்திங் ஹெல்ப் மை சன் அப்படின்றார். அப்போ ஜீசஸ் என்ன சொல்கிறாரு, என்னால் இயலுமானாலாம் கேட்குறேன், நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ தான் அந்த அப்பாவுக்கு புரியுது அவர்கிட்ட நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி. அப்போ அந்த அப்பா என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே நான் நம்புகிறேன், என்னுடைய நம்பிக்கையின்மையை போக்க உதவும். இந்த மார்க் 9:24. இந்த சிறுவனின் தந்தை, நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மையை போக்க உதவும். ஒரு மனுஷனுக்குள்ள நம்பிக்கையும் இருக்குது, அவநம்பிக்கையும் இருக்குது. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஐ பிலீவ் ஹெல்ப் தோ மைன் அன்பிலீவ். இன்னும் சில டிரான்ஸ்லேஷனில் ஐ பிலீவ் ஹெல்ப் மீ டு கம் அவுட் ஆஃப் மை அன்பிலீஃப்னு இருக்கும். ஜோயில் உன்னுடைய இதில் படி பார்க்கலாம். மார்க் 9:24. அன்சி, உன் பைபிள் நீ கிங் ஜேம்ஸ் தான் படிக்கிறேன்னு நினைக்கிறேன்ல? ஆமாம் அங்கிள். ஓகே விர்ஜின், ஹவ் அபவுட் யூ? தமிழ் பைபிளா இங்கிலீஷ் பைபிளா? 2 இருக்குதாங்க சார். ஓகே, பவுலின் நீயும் படி பார்க்கலாம். மார்க் 9:24. எஸ் ஜோயில், நீ ஸ்டார்ட் பண்ணுப்பா. Immediately the father of the boy cried out, I do not believe, but help the little faith I have. ஓகே, இன்னொரு படி. Immediately the boy cried out, Okay. I do believe. I do believe. Yeah, can you read the second part? I do believe. I do believe, but help the little faith I have. Help the little faith I have. Okay, that's a different translation, I think. Paul, நீ படி. Immediately the father of the child cried out, I believe, help my unbelief. I believe, help my unbelief. In other words, help me to come out of that unbelief. Okay, so ஒரு மனிதனுக்குள்ளாக you can have belief and you can also have unbelief. We have to be very very careful. இது நான் ஏற்கனவே எடுத்திருக்கிறேன்.
போன வாரம் எடுத்தேன். இந்த பிலீஃபும் அன்பிலீஃபும் இருக்கும்போது இந்த அன்பிலீஃபை எப்படி துரத்தணும்? ஏன்னா இப்போ இதே சுச்சுவேஷனில் அந்த டிசைபிள்ஸ் ஜீசஸ் இப்போ ஹீலிங்லாம் முடிச்சிடறாரு, அந்த பையன் கிளியர் ஆகிடுறான். என்ன பண்ணுறாங்க, அது முடிஞ்ச அப்புறம் ஜீசஸ்கிட்ட போய் அந்த டிசைபிள் கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களால் ஏன் இந்த பேயை துரத்த முடியல? நம்ம கொஞ்சம் கீழே பார்த்தோம்னா இருக்கும் அது. I'll just show you which verse it is. No. See, 28 பாருங்க, மார்க் 9:28. அவர் வீட்டில் நுழைந்ததும் அவருடைய சீடர் அவரிடம் தனிமையாக வந்து அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டனர். இன்னொரு இடத்துல ஐ திங்க் there is another place where Jesus will say first என்ன சொல்லுவார், உங்களுடைய அவநம்பிக்கையினால் தான் இந்த பேயை ஓட்ட முடியலன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் சொல்லுவார், இவ்வகையான பேய்கள் நோன்பினாலும் இறை வேண்டலினாலும் அன்றி வேறு எந்த ஒரு வகையிலையும் போவாது. சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். நிறைய பேர் இதில் மிஸ்டேக் பண்ணுவாங்க. டிசைபிள்ஸ் போய் அப்போஸ்தலர் கேட்குறாங்க, எங்களால் ஏன் இந்த பேயை துரத்த முடியல? ஓகே, அப்போ ஜீசஸ் என்ன சொல்கிறாரு, பிகாஸ் ஆஃப் யுவர் அன்பிலீஃப் யூஆர் அன்ஏபிள் டு காஸ்ட் அவுட் த ஈவில் ஸ்பிரிட் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, this kind of devil. So that means he is talking about a evil spirit of unbelief. அந்த பையன்கிட்ட இருந்த டெவிலை பற்றி பேசலைங்க. ஜீசஸ் இஸ் டெல்லிங் அபவுட், புரியுதா, அந்த பையன்கிட்ட என்ன பேய் இருந்ததோ அதை பற்றி சொல்லலை. அன்பிலீஃப்ன்ற பேய் வந்து உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி போகாது. அப்போ நமக்கு டவுட் வருதுன்னா என்ன அர்த்தம், we have belief and also we have unbelief. if you want to come out என்ன பண்ணணும், மார்னிங் சாப்பிடக்கூடாது, மதியானம் சாப்பிடக்கூடாது, நைட் சாப்பிடக்கூடாது, அடுத்த நாள் மார்னிங் சாப்பிடக்கூடாது, அடுத்த நாள் நைட் சாப்பிடக்கூடாது, மதியானம் சாப்பிடக்கூடாது. ஒரு 3 நாள் இப்படி இருந்துட்டு 4வது நாள் வந்தீங்கன்னா ஏசு நாமத்தில் பேய் ஓடி போனால் அது ஆட்டோமேட்டிக்காக விட்டுட்டு போயிடும். ஐயோ நம்மளை பட்டினி போட்டு சாப்பிடிக்கிறான்னு சொல்லிட்டு. கரெக்டாக நான் ஜோக் அடிக்கல, உண்மையாக சொல்கிறேன். 3 நாள் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேய்க்கு உங்கள் உடல் மேலே இருக்கிற கண்ட்ரோல் போயிடும். ஃபஸ்ட்டு மைண்டு மேலே இருக்கிற கண்ட்ரோலும் போயிடும். ஃபாஸ்டிங்கோட ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? ஃபாஸ்டிங்கில் நிறைய நன்மைகள் உண்டு. ஒரு சீக்ரெட் என்ன தெரியுமா? திஸ் இஸ் அ சிம்பிள் சீக்ரெட். மார்னிங் ஒரு 8 மணி ஆகுது, பசிக்குதா பசிக்கலையா? 8 o'clock பசிக்குது இல்லையா? இப்போ பசின்னு என்ன யார் சொல்கிறது நம்மக்கிட்ட? எனக்கு பசி வருதுன்னு யார் சொல்கிறது? Who is telling that okay, I am hungry? Stomach. Your stomach is telling I am hungry, give me something. நீங்கள் உடனே சரின்னு சாப்பாடு போடுறீங்க. அப்புறம் ஒரு 1 o'clock ஆகுது, மறுபடியும் பசிக்குது. Who is asking now? Stomach is again asking. டைம் ஆகிடுச்சு, எனக்கு பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு போடுறீங்க. நைட் ஒரு 7 மணி 8 மணி ஆகுது, மறுபடியும் பசிக்குது. Who is asking you now? So the body is asking, stomach is asking, give me food. You are giving. Now who is the boss and who is the servant? Who is the boss? தீபிகா சொல்ல பார்க்கலாம். பழைய ஆளுங்க சொல்லாதீங்கப்பா. Nancy and Virgin. New people. Deepika, who is the boss now? யார் எஜமா? வேற யாரும் திருப்பி சொல்லணுமா? ஓகே, நான் சொல்கிறேன் மறுபடியும் கவனிக்கலாம் நினைக்கிறேன். ஓகே, மார்னிங் ஒரு 8 மணி எழுந்திரிக்கிறோமா ஆகுது, நம்மளுக்கு பசிக்குது இல்லையா? அப்போ பசின்னு யார் சொல்கிறது? நம்ம ஸ்டமக் சொல்கிறது எனக்கு பசிக்குது சாப்பாடு போடுன்னு. ஸ்டமக் சொல்கிறது நம்ம சாப்பாடு போடுறோம். 1 மணி ஆகுது, மறுபடியும் பசிக்குது. ஸ்டமக் இஸ் டெல்லிங் அஸ் ஐ ஆம் ஹங்க்ரி, கிவ் மீ ஃபுட். நம்ம ஃபுட்டு கொடுக்குறோம். ஒரு 8 o'clock வரும்போது மறுபடியும் பசிக்குது, சாப்பாடு போடுன்னு சொல்கிறது. ஸ்டமக் கேட்குது, நம்ம சாப்பாடு போடுறோம். இப்போ ஹூ இஸ் பாஸ்? யார் எஜமான், யார் வேலைக்காரன்? ஸ்டமக் வந்து எஜமான், நம்ம வந்து வேலைக்கார மாதிரி ஸ்டமக் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுட்ருக்குறோம். கரெக்டாக? த ஸ்டமக் இஸ் ஆர்டரிங் அஸ், இன்ஃபார்மிங் அஸ் அண்ட் வி ஆர் டூயிங் த ஜாப். ஸோ இன் அதர் வேர்ட்ஸ், யுவர் ஸ்டமக் பிகம் யுவர் பாஸ் அண்ட் யூ பிகம் ஸ்லேவ் டு யுவர் ஸ்டமக் ஆர் சர்வன்ட் டு யுவர் ஸ்டமக். இப்போ ஃபாஸ்டிங் இருக்கிறோம், காலையில் 8 மணிக்கு பசிக்குது, ஸ்டமக் சொல்கிறது சாப்பாடு போடு. நீ என்ன சொல்கிற? இன்றைக்கி ஃபாஸ்டிங் போட மாட்டேன். ஒரு 8:30 9 o'clock ஆகுது, ஐயோ ரொம்ப பயங்கரமாக இருக்குது, தலைவலிக்குது, சாப்பாடு போடு. இன்றைக்கி உனக்கு காலையில் சாப்பாடு கிடையாது. மறுபடியும் ஒரு 1 மணி 2 மணிக்கு பயங்கர பசி,
தலைலாம் சுற்றுற மாதிரி இருக்குது, வயிறுலாம் கபகபன்னு இருக்குது, சாப்பாடு போடுது. நீ என்ன சொல்கிற? இன்றைக்கி மத்தியானம் உனக்கு சாப்பாடு கிடையாது. ஓகேயா? ஒரு ஈவினிங் 5 மணி ஆயிடுச்சு, நான் செத்து போய்ட மாதிரி இருக்கிறேன், சாப்பாடு போடு, இல்லைன்னா ஏதாவது ஒன்று ஆகிடும், உனக்கு ஒன்றும் ஆகாது, உனக்கு சாப்பாடு போட மாட்டேன், இன்றைக்கி 6 o'clock மேலே தான் உனக்கு சாப்பாடுன்னு சொல்கிறோம். நான் ஹூ பிகம் பாஸ், ஹூ பிகம் சர்வெண்ட்? யார் எஜமான் ஆகிறது இப்போது? லிபிகா? So now we become a boss and the stomach become our slave. இது ஒரு ஃபாஸ்டிங்குடைய ஒரு முக்கியமான ஒரு இது. உன்னுடைய உடலை நீ கட்டுப்படுத்துறது, யூ பிகம் பாஸ் now. இல்லைன்னா நம்ம உடல் என்னென்ன சொல்லுதோ அதெல்லாம் நம்ம செஞ்சிட்ருப்போம். ஸோ we will become slave to our body. ஸோ அது ஒரு பாவத்தை செய்ய சொல்லும்போது என்ன பண்ணுவோம்? நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பிகாஸ் பாஸ், ஹூ இஸ் த பாஸ்? யுவர் பாடி இஸ் த பாஸ். அப்போ ஃபாஸ்டிங் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக you control your body, not only your body, you are also controlling your mind. What you are decided to do, you can do. உன்னுடைய decision power increase ஆகுது. So your soul has a power over the soul powerful ஆகுது. உன்னுடைய பாடியும் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. இந்த லெவல் கரெக்டாக வந்த அப்புறம் நமக்குள்ளே இருக்கிற தீய சக்தியை வெளியில் போகணும்னு கமெண்ட் பண்ணும்போது devil cannot stay in your body, devil cannot control you. அதனால தான் ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயரில் இந்த மாதிரி தீய சக்தியை நீங்கள் ஓட்டணும். எத்தனை பேர் ஃபாஸ்டிங் இருந்துட்டு வர போகிறீங்க அடுத்த வாரம்? ஓகே, பிரிட்டோ இஸ் ரெடி. எனிபடி எல்ஸ்? அண்ட் சி, பவுலின், ஓகே, ஜோயல் இஸ் ரெடி. இல்லை சீரியஸாக சொல்ல, நெக்ஸ்ட் வீக் மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் ஃபாஸ்டிங் இருந்துட்டு வாங்க. ப்ரேயர் டைம்லேயும் till the prayer finish, don't eat. Okay, we will pray, we will deliver every unbelief to go out. அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட் வராது. you will have a clear mind. நடக்குமா நடக்காதுன்னு இந்த டபுள் மைண்ட் வராது. you will be single minded. ஓகேங்களா? என்னுடைய லைஃப்பில் அப்படி தான் நடந்தது. நான் ஒரு தியானத்துக்கு போய் கற்றுக்கிட்டேன் இந்த விஷயத்தை. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருந்துட்டு ஈவினிங் ஐ வாஸ் காஸ்டிங் அவுட் எவ்ரி அன்வான்ட் ஸ்பிரிட் இன் மை மைண்ட் அண்ட் பாடி. அது நடந்த அப்புறம் தான் என்னுடைய லைஃப்பில் ஹீலிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சு. மற்றவங்க ஏன்னா இல்லைன்னா யாருக்காவது உடம்பு சரியில்லை ஜெபம் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ரேயர் பண்ணுவோம், எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பயம் வரும், ஐயோ நடக்குமா நடக்காதா, இந்த ஆள் குணமாகனா ஆக மாட்டானா, ஹீலிங் ஆகலைன்னா நம்மளுக்கு அவமானமாக போயிடுமே. யூ வில் கெட் தீஸ் கைண்ட் ஆஃப் டவுட்ஸ். த மொமெண்ட் திஸ் அன்பிலீஃப் கோஸ் அவுட், தென் யூ வில் நாட் ஹாவ் திஸ் கன்ஃபியூஷன். யூ வில் ஹாவ் எ சிங்கிள் மைண்ட். பிரைஸ் தி லார்ட். குட். இது வரைக்கும் புரியுதா? கேஸ்ட்ரைட்டிஸ், எனக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கு. லைக் ஃபாஸ்டிங் பண்ணும்போது லைக் அந்த நேரம் லைக் சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நான் சாப்பிட மாட்டேன். ஸோ கேஸ்ட்ரைட்டிஸ் எல்லாம் வரும், ஸ்டமக் பெயின் வரும். Okay, if you believe nothing will happen, don't worry. Okay, do you believe the word of God? I'll pray for you. Yes. Okay, close your eyes. ஆண்டவரே, கேவனை மது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இதோ எனக்கு இருக்கிற இந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கி போகட்டும். ஆண்டவரே, ஃபாஸ்டிங் இருப்பதற்கு தடையாக இருக்கிற இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், ஐ கமாண்ட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் டு லீவ் ஹிம் ரைட் நவ். ஐ ஸ்பீக் டு தட் இன்ஃபர்மிட்டி, I rebuke that infirmity, leave him right now in the name of Jesus and never come back to him in Jesus' mighty name. Amen. Okay, next week irundhu va onna agadu. Okay, okay, good. So with this we'll close today and we'll next week ella fasting irundhu vaanga. We will command the evil spirit to the spirit of unbelief to leave. Adukapram I will also teach you the unbelief edanaala varudundrathu na next week teach panna. Okay, thank you. The Zoom meeting will be on. யாரெல்லாம் பேசுனா நீங்கள் இப்போ ஒரு 15 minutes you can talk to each other, to introduce to each other. ஜோயில் நான் இப்போ தான் பார்க்குறேன், அவங்க தம்பியை பார்த்துருக்கேன், ஒரு மாதிரி கீபோர்ட் போட்டிருந்தா போல. வாட் ஹேப்பன்? என்ன ஜுரமா அவனுக்கு? ஜோயில், உங்கள் தம்பி பேர் என்ன? தம்பியா அண்ணனா? தம்பி. அவன் பேர் என்னப்பா?